ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் நேம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலிகிராம் லிங்க்கு. இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெலிகிராமில் தான் லைவ் அப்டேட்ஸ் கொடுப்போம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மார்க்கெட் வந்து 5ஆம் தேதி, திங்கட்கிழமை உள்ள மார்க்கெட்டு. திங்கட்கிழமை நான் கொஞ்சம் வெளியே இருந்ததால் என்னால் வந்து மார்க்கெட்டில் வந்து அப்டேட் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் 9:22க்கு மார்க்கெட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் டுடே அப்படின்னு. ஸோ ரேஞ்ச் பவுண்ட்னா இந்த கேமுக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட், இப்போ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கால் சைடு போனால் அடுத்த டைம் வந்து புட் சைடு போகும். இல்லை ஃபஸ்ட்டு டைம் வந்து புட் சைடு வந்தால் அப்புறம் இங்கேருந்து கால் மேலே போச்சுன்னா இங்கே புட்டு கீழே இருக்குன்னா அப்போ வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து திரும்புன்றது அர்த்தம். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே போகும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ரேஞ்ச் பவுண்ட்னா அப்படி தான், மேலே கீழே ரெண்டுமே போகும். ஸோ அந்த மாதிரி நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தோம். நான் வந்து 9:22 கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கீப் ஃபோக்கஸிங் இன் ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்னு கொடுத்துட்டேன். அது என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்னா, அதாவது இப்படி இருக்கிற மார்க்கெட் நிஃப்டியில் இந்த சைடில் இருக்க மார்க்கெட் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும். அதே மாதிரி இல்லைனா ஆப்போசிட் தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கும். அந்த நேரத்தில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதுதான் இதோட அர்த்தம். நம்ம சேனலில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாருங்கள். 12:30 மணிக்கு நான் வந்து ஆக்சுவலாக வெளியே இருந்தேன், என்னால் அப்டேட் பண்ண முடியாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதனால் ரேஞ்ச் பவுண்டுன்றது ஓப்பனாக கொடுத்துட்டேன். வழக்கம் போலே நான் ஓப்பனாக தான் கொடுப்பேன், அந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ ட்ரேட் அஸ் பர் அவர் என்ட்ரி செட்டப் அண்ட் ஃபாலோ எஸ்எல்னு கொடுத்துட்டேன். அது என்ன என்ட்ரி செட்டப்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். ஹவு டு ட்ரேட் வித் அவர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் 12:20க்கு நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் ட்ரேட் எடுக்கலை, பட் மார்க்கெட் வாட்ச் பண்ணும்போது நிஃப்டி வந்து கால் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட் டு பிஇபி அண்ட் செகண்ட் பாயிண்ட் டார்கெட் ஹிட்டுன்னு கொடுத்துருந்தேன். 50 புள்ளிகள் இதனால் கிடைத்தது. அதாவது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் இந்த கால் சைடு வந்து ஓப்பன்லேருந்து கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கி ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதாவது 79லேருந்து 145. ஸோ டபுள் த பாயிண்ட் ஆகிடுச்சு. அதே டைமில் இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதாவது இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போனதும் இது ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து கீழே வந்துச்சுன்னா ஓகே, இது வந்து தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கி அகைன் செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் அண்ட் அபோவ் போயிடுச்சு. ஸோ நமக்கு கால் சைட்லேயும் இங்கே டார்கெட் அச்சீவ் ஆகிருந்தது. சேம் டைம் புட் சைட்லேருந்தும் செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட்டும் அச்சீவ் ஆகிருந்தது. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் முடிஞ்சது. இன்றைக்கும் அதே கண்டிஷன் தான். இன்றைக்கி நான் வந்து சார்ட் எதுவும் கொடுக்கல, பட் நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் கிட்ட நான் கேட்டிருந்தேன். இவர் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருந்தார். நான் இப்போ அவர்கிட்ட குரூப்பில் கேட்டிருந்தேன், அவர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது, அவங்க கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு எப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க பாருங்கள், இதுக்கிடையில் சில சீக்ரெட்ஸ் நாங்கள் பேசியிருந்தோம். ப்ரீமியம் குரூப்பில் என்ன சொல்லி தந்தோமோ அதை பேசியிருந்தோம். அதை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி இன்றைக்கும் ரேஞ்ச் பவுண்டு தான். அதை நான் காட்டுறேன். நிஃப்டி 26,150 கால் ஆப்ஷன். அவங்களே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்லாம் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இங்கேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே அபோவ் க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆகி இங்கே ஒரு சின்ன பக்கத்தில் என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் என்ட்ரி ஹிட்டு. அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், திரும்ப செகண்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கும்போது இந்த சைடில் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி சேம் செகண்ட் பாயிண்ட் அபோவ் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்ததா. ஸோ செகண்ட் பாயிண்ட்டும் அகைன் தேர்ட் பாயிண்ட் டார்கெட் ஹிட்டு. ஸோ அகைன் 99லேருந்து 186, கிட்டத்தட்ட 95% டார்கெட் இங்கே ஹிட்டு. அதாவது ப்ரைஸ் டபுள் ஆகிருக்கு, 99% ஆகிருக்கு. ஸோ அதே இந்த சைடும் 60 to 130 அப்படின்றப்போ இது ப்ரைஸ் அப்படியே இங்கேயும் டபுள் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ரெண்டு சைடும், கால் சைடும் டார்கெட் ஹிட்டு, புட் சைடும் டார்கெட் ஹிட்டு. இது காரணம் வந்து ரேஞ்ச் பவுண்டுன்றது தான். ஸோ அந்த ரேஞ்ச் பவுண்டுன்றதை நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன சொல்லுது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அடுத்து ஒரு நிமிஷம் அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார் அந்த ஆப்ஷன் செயின் டேட்டா படி. ஸோ அதுக்கு அப்போ ரேஞ்ச் பவுண்ட் அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஸோ நவ் ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீமியம் மெம்பரில் இருக்கவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ மண்டேக்கான மார்க்கெட் அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து மண்டேக்கான சார்ட்டு. சென்செக்ஸில் 84,600 கால் ஆப்ஷன், 85,600 புட் ஆப்ஷன். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிஇபி பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிஃப்டியோடது இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி என்னால் அப்டேட் பண்ண முடியலை. நான் கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன், வெளியே இருந்தேன், அதனால். ஸோ நாளையிலேருந்து அப்டேட் கரெக்டாக வந்துடும். 26,600 கால் ஆப்ஷன் புது எக்ஸ்பைரி.
26,300 புட் ஆப்ஷன் புது எக்ஸ்பைரி. ஸோ இதோட பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. இப்போ பாருங்கள் கரெக்டாக அட் த மணியில் 85,000 இருந்ததா. ஸோ இப்போயும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் 284, ரைட் சைடில் 260, அதாவது இதோட பாதி இருக்குது. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி வந்து சென்செக்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லை, பட் நிஃப்டி வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. வழக்கம் போல் நிஃப்டி வந்து அதாவது எப்போயுமே எப்படி இருக்கும்னா நிஃப்டி வந்து புது எக்ஸ்பைரி ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ புது எக்ஸ்பைரியில் ரொம்ப கண்ணாபின்னான்னு இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் புது எக்ஸ்பைரியில் அட் த மணி 26,200 கால் ஆப்ஷன், லெஃப்ட் சைடில் 113, ரைட் சைடில் 106. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் 141, இந்த பக்கம் 131, ஒரு 10 பாயிண்ட்டு இருக்க தான் செய்யும். இந்த பக்கம் 173, இந்த பக்கம் 161, அதே 10 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. இது புது எக்ஸ்பைரி ஈக்குவலாக இருக்குது. ஆக்சுவலாக புது எக்ஸ்பைரி தான் ஹையர், அதாவது இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கணும். இது வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு தான் எக்ஸ்பைரி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கணும், ஆனால் ஈக்குவலாக இல்லை. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டுன்றதையும் நம்ம மெம்பர்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே வந்து டேட்டா பேஸ் பண்ணி தான். இந்த டேட்டா வந்து எனக்கு என்ன தெரியுதோ இதே டேட்டா தான் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ அவங்க நம்பர்ஸை வச்சு என்ன சொல்கிறாங்களோ அதே தான் எனக்கும் சொல்லணும், அவங்களுக்கும் அதே தான் சொல்லணும். ஓகேங்களா. இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. பட் அவங்க ப்ராக்டிஸை பொறுத்து அவங்களால அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் மாறுமே தவிர, நான் ஒவ்வொரு தடவையும் இது வந்து நான் சார்ட்டை பார்த்து நியூஸை பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது அப்படிலாம் கிடையாது. வெறும் நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் நான் இங்கே சொல்லுவேன், அவங்களுக்கும் அதான் தெரியும். ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நீங்களும் சொந்தமாக ட்ரேடர் ஆகுங்க. ஓகே கைஸ், நாளையிலேருந்து நமக்கு அப்டேட்ஸ் கரெக்டாக கிடைக்கும், அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.